ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு வந்து ஒரு 1/2 kg மட்டன் எடுத்துக்கிட்டேன். உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 4 to 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டன் வந்து நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் வந்து வரமல்லி, கொஞ்சமாக சீரகம், சோம்பு, மிளகு, பட்டை வந்து அதுக்கப்புறம் வந்து 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 to 25 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மட்டன் மசாலா, அதுக்கப்புறம் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து சேர்த்து நல்லா வதக்கலாம். நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம்ல கொத்தமல்லி, அதெல்லாம் பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலா சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானலில் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்ச மட்டன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இதுலேயும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.